Welcome to UPSC Vinod. Today we are going to discuss the most expected questions for society paper 1. So ரொம்ப சிம்பிளா I had framed 6 questions which we can expect in UPSC Mains 2026. ஸோ அது மாடல் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லா ஆன்சர் ரைட்டிங் முதற்கொண்டு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் 6 questions. Okay. Starting with question number 1. Globalization has produced new middle class than it simultaneously forces of social transformation and source of emerging social contradiction in India. ஸோ எப்பயுமே இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது தனியாக ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனோட இம்பேக்ட் வந்து நியூ மிடில் கிளாஸில் எந்த மாதிரி இருக்குது, அட் சைமல்டேனியஸ்லி அது எந்த மாதிரி சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து கொடுத்துருக்கு, அதே மாதிரி அது எந்த மாதிரி சோஷியல் கான்ட்ராடிக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இன்ட்ரோடக்ஷன். எக்கனாமிக் லிபரலைசேஷன் and globalization have transformed India's social structure. Yes, economic liberalization and globalization has transformed India's social structure by expanding employment, consumption, and aspirations, particularly among urban and semi-urban middle class. Yes, சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, கன்சப்ஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே செமி அர்பன் அண்ட் அர்பன் மிடில் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து the emerging middle class is both an agent of social change and a site of new inequalities and contradictions. ஸோ சோஷியல் சேஞ்சாகவும் நம்ம பார்க்கலாம், அதே மாதிரி நியூ இன்இக்வாலிட்டி அண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸும் இந்த இடத்துல அரைஸ் ஆகுது. அதுவும் இந்த இடத்துல நம்ம வந்து ரியலைஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் வந்து நம்ம கொஷினையே ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம அது இல்லைன்னா ஜென்ரலாக லிபரலைசேஷனை பற்றின குளோபலைசேஷனை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஆஸ் பர் ஆண்டனி கிட்டன்ஸ் அவரோட குளோபலைசேஷன் டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் திஸ் வில் பி ஆப்ட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் கொஷின். நெக்ஸ்ட், குளோபலைசேஷன் அஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சோஷியலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, குளோபலைசேஷன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட், நியூ ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கு. செகண்ட், சேஞ்சிங் ஆஸ்பிரேஷன்ஸ். தேர்ட், சோஷியல் மொபிலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபோர்த், சேஞ்சிங் இன் சோஷியல் ரிலேஷன்ஸ். ஃபிஃப்த், ஸோ அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூ ஆக்குபேஷன் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி நியூ ஆக்குபேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு? க்ரோத் ஆஃப் ஐடிஸ், finance, BPOs, startups, and professional services created நியூ மிடில் கிளாஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ஐடி, ஃபினான்ஸ், பிபிஓ, ஸ்டார்ட் அப்ஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எல்லாமே புதுசாக கிரியேட் பண்ணப்பட்ட ஜாப் செக்டார்ஸ். இது மூலயமா மிடில் கிளாஸ், இது வந்து யாருக்கு உதவியாக இருக்குன்னா நியூ மிடில் கிளாஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் had created நியூ மிடில் கிளாஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேஞ்சிங் ஆஸ்பிரேஷன்ஸ், greater exposure to global lifestyle through media, travel, digital platform, and reshaping the consumption, education, and career choices. ஸோ ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இன்னும் வைடர் ஆகுது. குளோபல் லைஃப் ஸ்டைல், மீடியா, ட்ராவல், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே நம்மளோட கன்சப்ஷன், எஜுகேஷன், கரியர் சாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுது. ஸோ அடுத்து சோஷியல் மொபிலிட்டி, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரைவேட் எஜுகேஷன், ஸ்கில் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் has enabled a section of lower and traditional middle class to move forward. Yes, so education and skill based employment and entrepreneurship, these three has uplifted lower class and middle class to a considerable amount of social upliftment status in socially and also economically. So change in social relations, greater female participation in professional employment, and delayed marriage have contributed to changing family and gender relations. Yes, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டில் அதனால் மேரேஜ் டிலே ஆகுது. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெண்டர் ரிலேஷன்ஸ், ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், globalization has strengthened metropolitan centers and stimulated the rise of tier 2 cities such as Pune, Ahmedabad, Kochi, Jaipur as a new center of consumption and employment. tier 1 cities-ல மட்டும் இல்லாமல் tier 2 cities அப்படின்னு ஒரு கான்செப்ட் எவால்வ் ஆகி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சப்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நியூ சென்டர், இட் ஹஸ் கிரியேட்டட் அ நியூ அவென்யூ ஃபார் கன்சப்ஷன் அண்ட்
எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எமர்ஜிங் ஆஃப் அ சோஷியல் கான்ட்ரடிக்ஷன். ஸோ எப்படி சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்ம் குளோபலைசேஷன் எப்படி சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். புது வேலையை இட் கிரியேட்டட் அ நியூ ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர். இட் ஹஸ் கிரியேட்டட் இட் ஹஸ் சேஞ்ச் த ஆஸ்பிரேஷன்ஸ் பை ஹேவிங் அ குளோபல் லைஃப் பை ஷோயிங் அ கிரேட்டர் எக்ஸ்போஷர் டு குளோபல் லைஃப் ஸ்டைல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இட் had created social mobility. So private education, skill based employment, entrepreneurship enabled lower and middle class people to move upward, changing social relations, greater female labor force participation with upskilling, which is related to delayed marriage and change in gender relations and family structure. Urban transformation. So globalization has strengthened the metropolitan centers and stimulates the rise of tier 2 cities such as Pune, Ahmedabad, Cochin. It had created a new center for consumption and employment. Now, எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியல் கான்ட்ராடிக்ஷன்ஸ். இது எந்த அளவுக்கு சோஷியல் கான்ட்ராடிக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வருது அப்படின்னா, ஸோ அன்ஈக்குவல் கெயின்ஸ். ஸோ அன்ஈக்குவல் கெயின்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அமாங் ஸ்கில்டு, எஜுகேட்டட், digitally connected groups, while informal workers remains vulnerable. So yes, unequal gains இதுவும் a type of unequal gains தான் கிரியேட் பண்ணுது, because skilled and educated people are getting uplifted, while informal workers, yes, informal workers, uneducated workers வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் vulnerable sectionsல தான் இருக்காங்க. Class differentiation. A visible divide has emerged between globally integrated professionals and precocious lower middle class workers. So actually it has created a digital divide. What is a digital divide? Globally integrated professionals and lower middle class workers. So consumerism is insecurity, rising aspirational coexistence with employment uncertainty, higher education cost and housing pressure. இப்போ டயர் 1 சிட்டிலையும் சரி, டயர் 2 சிட்டிலையும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் அன்சர்டனிட்டி, கிக் ஒர்க்கர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் எவால்வ் ஆயிருச்சு. இதனால அடுத்தடுத்து நிறைய படிச்சதா வேலை கிடைக்கும், இன்னும் நிறைய படிச்சதா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹையர் எஜுகேஷனல் காஸ்ட் அண்ட் ஹவுசிங் ப்ரெஷருமே அதிகமாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட், ட்ரெடிஷ்னல் வேல்யூஸஸ் மாடர்னிட்டி. இது கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ். என்னது? இண்டிவிஜுவலிசம், குளோபலைசேஷனோட வேல்யூஸ் என்ன? இண்டிவிஜுவலிசம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, குளோபல் கல்ச்சர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஸ் இன் கிளாஷ் வித் இட் ஹஸ் இண்டிவிஜுவலிசம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, குளோபல் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் சம்டைம்ஸ் கிளாஷஸ் வித் கேஸ்ட், கம்யூனிட்டி அண்ட் ஃபேமிலிஸ் நார்ம்ஸ். ஸ்பேஷியல் இன்இக்வாலிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. Globalization enclaves affluent urban space coexistence with slum inadequate public services. So it has considerably created ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஸ்லம்ஸ், இன்இக்வாலிட்டி இன் பப்ளிக் சர்வீசஸ் வந்து கிரியேட் பண்ணுது. வே ஃபார்வர்ட், இந்தியா மஸ்ட் ப்ராடன் இட்ஸ் சோஷியல் பேஸ். ஸோ என்ன பண்ணணும்? ஸோ இந்த சோஷியல் கான்ட்ரடிக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சோஷியல் பேஸை ப்ராடன் பண்ணணும். இந்தியா மஸ்ட் ப்ராடன் த சோஷியல் பேஸ் அண்ட் குளோபலைசேஷன் த்ரூ குவாலிட்டி பப்ளிக் எஜுகேஷன், skilling, social security, affordable housing, decent employment. So yes, public education, quality public education கொடுக்கணும், skill development பண்ணணும், so social security வந்து கொடுக்கணும். So see, these and all we are doing. Pradhan Mantri Kaushal Vikas Yojana, yes. Social security, yes. See, 2,000 rupees for women's, 1,000 rupees for women's, free bus passes and vulnerable sections வந்து பார்த்தீங்க அப்படின்னா certain schemes இருக்குது. Affordable housing, yes. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, yes. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. Decent employment. See, MG Narega is also seems to be a decent employment for lower class people. So uneducated lower class people, but skilling is a must. So while ensuring that urbanization remains inclusive, urbanization inclusive எடுத்துட்டு வரதுக்காக, so see, adding the points with the government schemes will make our answer effective. So conclusion, thus India's new middle class embodies transformative potential of globalization. Yes, இந்தியாவோட நியூ மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா they have a transformative potential of globalization, but its expansion is also produced new forms of class, spatial and cultural inequality. It's also created a new forms of inequality. The challenge is to convert its economic dynamics into inclusive social mobility. ஸோ நம்ம ஃபைனலாக நம்மளோட சேலஞ்சே என்னவா இருக்கும்? இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸை நம்ம இன்க்ளூசிவ் சோஷியல் மொபிலிட்டியாக மாற்றணும். ரேதர் தேன் இது வந்து ஒரு நியூ ஹைரார்கி ப்ரிவிலேஜஸ். இது ஒரு நியூ ஹைரார்கி ப்ரிவிலேஜஸாக மாற்றாமல் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம நியூ ஹைரார்கிக்கல் ப்ரிவிலேஜாக கொண்டு போகாமல் இன்க்ளூசிவ் சொசைட்டி, இன்க்ளூசிவ் சோஷியல் மொபிலிட்டியை நம்ம வந்து கொண்டு வரணும். See, this is our answer. Next question. It's a similar type of question, so that we are seeing here itself.
How has globalization contributed to emerging new middle class? ஸோ நியூ மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபலைசேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அண்ட் சேஞ்சிங் சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கொஷின் நம்பர் டூ, சி take a 30 seconds break, we can discuss question number two. So far, sorry, once question number one பாருங்க, so it will give you idea. Yes, coming up with the question number two. See, same question, but I had rephrased it with the mild changes. See, how has globalization contributed to emergence of new middle class? Globalization எந்த அளவுக்கு emergence of new middle class contribute பண்ணியிருக்கு and changing in social characteristics of Indian states. எந்த அளவுக்கு அந்த social characteristics change ஆகிறதுக்கு இந்த globalization contribute பண்ணியிருக்கு. Same similar type of question, but இந்த கொஷனை கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். So same, globalization has been major force behind. So introduction அப்படிங்கிறது globalization has been major force behind emergence of new middle class and transformation of social characteristics of Indian cities. Yes, liberalization, FDI, expansion of IT enabled services, higher education and global connectivity have created new occupational lifestyle opportunities. See, இது ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒன்றும் ரீசன்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். என்னது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது, எஸ் ஒரு நியூ மிடில் கிளாஸ் எமர்ஜ் ஆகிறதுக்கு குளோபலைசேஷன் வந்து எஸ் இட் ஹஸ் பீன் மேஜர் ஃபோர்ஸ். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தியாவோட சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிஸை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. லிபரலைசேஷன், FDI, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் IT எனேபிள்டு சர்வீசஸ், ஹையர் எஜுகேஷன்ஸ் அண்ட் குளோபல் கனெக்டிவிட்டி ஹவ் கிரியேட்டட் நியூ ஆக்குபேஷனல் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ சி வி கேன் ரைட் திஸ் ஆல்சோ. இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதலாம். Same, liberalization, globalization have transformed social structure by expanding employment, consumption and aspirations, particularly among urban and semi-urban classes. ஸோ இங்கேயுமே அந்த நியூ மிடில் கிளாஸை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது கரெக்டாக இந்தியன் சிட்டிஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ மிடில் கிளாஸ் எப்படி? நியூ எம்ப்ளாய்மெண்ட், எஸ் சேம் பாயிண்ட் தான். சேம், ரைசிங் ஆஸ்பிரேஷன்ஸ், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில், சேஞ்சிங் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம முடிச்சிடறோம். அதாவது டிஜிட்டல் இன்டகிரேஷன், new employment, IT, finance, BPO, e-commerce and professional services has created white collar employment. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட் ஹஸ் கிரியேட்டட், இட் ஹஸ் சேஞ்ச் த சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைசிங் ஆஸ்பிரேஷன்ஸ், ரைசிங் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ கிரேட்டர் எக்ஸ்போஷர் டு குளோபல் மார்க்கெட்ஸ் as encouraged consumerism, travel and lifestyle changes. Education and skill, expansion of higher and professional educations have been enabled to upward social mobility. Changing family structure, nuclear family, dual income household and changing gender roles have been more visible. So data integration, digital banking, e-commerce, social media have integrated the middle class into global consumption and information networks. So இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா emergence of new middle class. Changing social characteristics of sites, migration and mobility. City attracts skilled migrants while remote works has encouraged some reverse migrant towards tier 2 cities. ஸோ மைக்ரேஷன், மொபிலிட்டி. ஸோ இதனால சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. காஸ்மோபாலிட்டன், கிரேட்டர் இன்டகிரேஷன் அமாங் லிங்குவிஸ்டிக், ரீஜனல் அண்ட் கல்ச்சுரல் குரூப்ஸ் அஸ் டைவர்சிஃபைட் இன் அர்பன் சொசைட்டி. எஸ், ஸோ அர்பனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி எஸ் அர்பன்லேயும் கேஸ்ட் ரிலீஜன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் நாட் ஆஸ் எக்ஸ்ட்ரீம் as in rural level. So new urban space, IT parks, malls, gated communities, co-working spaces and a global retail have altered the urban landscape. ஸோ இதெல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு சோஷியல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்குறோம். ஸோ மைக்ரேஷன், மொபிலிட்டி, ஸோ மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி, காஸ்மோபாலிட்டன், new urban space, changing in social relations, traditional community-based relationship increasingly coexistence with individualistic and professional networks. ஸோ ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டி பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா இட் ஹஸ் பீன் மெர்ஜ்ட் வித் இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்ஸ். growing inequalities, access to global opportunity remains uneven, producing gated enclaves along the informal settlements. So granification and exclusion. So next, cultural tension. Global lifestyle can promote cultural homogenization while simultaneously stimulating renewed interest of local identities.
So thus the globalization has made India city more connected, aspiration and cosmopolitan, but benefits remain uneven. So the similar type of conclusion da. The challenges is ensuring the global integration translates into inclusive social mobility rather than greater spatial and social fragmentation. So see, this can be answer for this question. So இந்த ரெண்டு கண்டெக்ஸ்டும் நம்ம வந்து எந்த மாதிரி கேட்கலாம். See this how they can ask question with respect to these areas: globalization, impact of globalization. Coming up with second question. How the emerging phenomena of population aging in India. See, தெளிவா கவனிங்க. How emerging phenomena of population aging in India influences family structure. ரொம்ப சிம்பிள். ஏஜிங் பாப்புலேஷன் இப்போ 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 கண்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிங் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாயிட்டு வராங்க. அது ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை கிரியேட் பண்ணுது, இன்டர் ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஸில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, ஜெண்டர் ரோல்ஸில் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, அண்ட் பேட்டர்ன் ஆஃப் மைக்ரேஷனில் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ ஏஜிங் பாப்புலேஷன், த இம்பேக்ட் ஆஃப் ஏஜிங் பாப்புலேஷன் இன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், intergenerational relations, gender roles, and pattern of migration. Discuss the wider implication of context of globalization. Wider implication. India is undergoing gradual demographic transition. Yes, with declining fertility and rising life expectancy, increasing in the proportion of elderly people. Yes. So, see, India வந்து பார்த்தீங்க அப்படின்னா, see, recently India is getting gradual demographic transition. See, gradual demographic transition. Okay. ஸோ இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிலேட் பண்ணுது அப்படின்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் எல்டர்லி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். ஸோ யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட், தட் இஸ் UNFPA, that India's elderly population could reach 20% of the population by 2050. ஸோ இந்தியாவோட எல்டர்லி பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா almost it will reach 20%. Aging is therefore becoming not merely a demographic issue, but a significant force shaping India's society. See, ரொம்ப சிம்பிள். இந்த ஏஜிங் பீப்புளால வரக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இவங்களால they can act as a emerging force, and they can also contribute to the economy by giving care economy like that. So service providers, but அதே நேரத்தில் அவங்களால நெகட்டிவ்ஸ் இருக்கு, burden towards young people to their family members. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா இதுதான் வந்து கண்டெக்ஸ்ட். ஸோ எமர்ஜிங் ஏஜிங் பாப்புலேஷன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இம்பேக்ட் என்ன, இன்டர் ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஸ், ஜெண்டர் ரோல்ஸ், இதெல்லாம் எந்த மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட், இம்பேக்ட் ஆஃப் சோஷியோ கல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபர்ஸ்ட், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். Migration and urbanization have weakened traditional joint family arrangements, increasing the prevalence of nuclear and transitional families, leaving some of elderly dependent on remittance and digital communication. So, yes, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இந்த ஏஜிங் பாப்புலேஷன் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது ப்ரெசன்ட் டே கண்டிஷனில் அப்படின்னா, எப்பயுமே வந்து பீப்புள் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், மைக்ரேஷன். ஸோ மீன்ஸ் ரூரல்லேருந்து அர்பனில் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்க பேரண்ட்ஸ் அங்கே கூப்பிட்டு போனால் இன்னும் ஃபினான்ஷியல் பேர்டன் அதிகமாகிடும்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூரல்லே விட்டுட்டு போவாங்க. அப்போது இவங்களை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து தே மைக்ரேட் டுவர்ட்ஸ் சிட்டி. அண்ட் இப்போ எல்டர்லி டிபெண்டன்ஸ் ஆன் ரெமிட்டன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ரூரல் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஆர் டிபெண்டிங் ஆன் த ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் தி அர்பன் ஏரியா. ஸோ அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்லையும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நேரில் போய் பார்க்க முடியாது, பிகாஸ் இட் காஸ்ட்ஸ், அதனால செலவு அதிகமாக இருக்குது. அதனால அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், இன்டர் ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஸ். இன்டர்ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஸ்ல எந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. கிரேட்டர் லாங்டிவிட்டி கேன் ஸ்ட்ரென்தன் இன்டர்ஜென்ரேஷனல் சப்போர்ட், பட் டிஃபரன்சஸ் இன் வேல்யூ, டெக்னாலஜி யூஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மே ப்ரொடியூஸ் ஜென்ரேஷனல் கேப்ஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன். இது வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எஸ், இப்போ இருக்கக்கூடிய ஓல்டேஜ் பீப்புள் எல்லாமே தே ஆர் வெல் அவேர் ஆஃப் ஆல் டெக்னாலஜிஸ். பட் என்னதான் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலையும் அவங்களோட
மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் லெவலில் தான் இருக்கும். கொஞ்சம் அவங்க மீன்ஸ் தேர் ஜென்ரேஷனல் லெவல் ஐடியாவாக தான் இருக்கும். அதனால அந்த டிஃபரன்சஸ் இன் வேல்யூஸ், டெக்னாலஜி யூஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மே ப்ரொடியூஸ் ஜென்ரேஷனல் கேப் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன். இது ஜென்ரலாக எல்லாருமே ஃபீல் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஜென்ரேஷனல் கேப் இருக்கும், சோஷியலாக அவங்க வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஜெண்டர் ரோல்ஸ், விமன்ஸ் ஜென்ரலி லிவ் லாங்கர் அண்ட் ஆஃபன் bear responsibility of unpaid elderly care. This creates feminization of aging. See, one of the most important and striking point. ஸோ ஜெண்டர் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ஜென்ரலாக தே லிவ் லாங்கர். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி விமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி விமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்க மேலே பேர்டன் அதிகமாகுது. ஸோ ஃபெமினைசேஷன் ஆஃப் ஏஜிங் அலாங் தி க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஆஃப் கேர் சர்வீசஸ். எஸ், இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த கேர் சர்வீசஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிவைல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபியூச்சரில் இன்னுமே வந்து அந்த எல்டர்லி கேர் சர்வீசஸ், அப்புறம் வந்து சைல்டு சர்வீசஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரன்ஸ், யூத் மைக்ரன்ஸ் டு த சிட்டி அண்ட் அப்ராட் கேன் கிரியேட் எம்டி நெஸ்ட். ஸோ யூத்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் இது வந்து ஜென்ரலாக எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரூரலில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, யூத்ஸ் அர்பனில் இருக்காங்க. இது வந்து என்ன கிரியேட் பண்ணுதுன்னா அர்பன் எம்டி சீட்ஸ், சாரி எம்டி நெஸ்ட் இன் தி ரூரல் ஏரியா. ஸோ வைல் ரெமிட்டன்ஸ் இம்ப்ரூவ் த எல்டர்லி ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், கண்டிப்பாக அவங்க போய் ஏர்ன் பண்ணி இங்கே அனுப்ப தான் போகிறாங்க. பட் ரிட்டர்ன் ஆஃப் மைக்ரன்ஸ் கேன் இன்க்ரீசிங்லி ஃபேமிலி பேஸ்டு கேர். ஸோ கன்வர்ஸ்லி ரிட்டர்ன் மைக்ரேஷன்ஸ், வைடர் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் குளோபல். ஸோ இது எல்லாமே ஸோ என்னது, ஸோ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், இன்டர்ஜென்ரேஷனல் ரிலேஷன்ஷிப், ஜெண்டர் ரோல்ஸ், மைக்ரேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஏஜிங் பாப்புலேஷன்னால. நெக்ஸ்ட், வைடர் இம்ப்ளிகேஷன் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் அப்போ இது வைடர் இம்ப்ளிகேஷன் என்னது, அந்த ஏஜிங் பாப்புலேஷனால குளோபல் லேபர் மொபிலிட்டி. ஷ்ரிங்கிங் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் மே இன்க்ரீஸ் இந்தியாஸ் டிமாண்ட் ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனால ஸ்கில்டு ஒர்க்கர்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளூயன்ஸ் மைக்ரேஷன் அண்ட் ரெமிட்டன்ஸ் பேட்டர்ன். ஸோ குளோபல் லேபர் மொபிலிட்டி, ஏன்னா யூத்தோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால, சாரி ஷ்ரிங்கிங் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்னால இப்போ டிமாண்ட் ஃபார் தி ஒர்க் லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேர் எக்கானமி, ஏஜிங் வில் கிரியேட் டிமாண்ட் ஃபார், கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் லெவல்லையே என்ன ஆகும், ஏஜிங் வில் ஜென்ரேட் டிமாண்ட் ஃபார் ஹெல்த் கேர், கெரட்டிக் சர்வீசஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபார் லாங்கர் டேர்ம் கேர், கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தின் எமர்ஜிங் சில்வர் எக்கானமி. ஸோ அதுதான் இந்த கேர் எக்கானமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் எமர்ஜஸ் நியூ மார்க்கெட். ஸோ சேஞ்சிங் கன்செப்ஷன், ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்னும் ரொம்ப முக்கியம். குளோபலைசேஷன் லெவலில் எல்டர்லி கன்சப்ஷன் கேன் இன்க்ரீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட். இப்போ உங்களுக்கே தெரியும் நியூட்ரிஷனல் ஃபுட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பாங்க. ஏன்னா ஏஜ்டு பீப்புள் எல்லாமே இந்த நியூட்ரிஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லி இட் காஸ்ட் more. So changing in consumption pattern, elderly consumption can increase the influences market for healthcare. Digital transformation, telemedicine, digital payment, social connectivity. ஸோ இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெலிமெடிசன்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட், சோஷியல் கனெக்டிவிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் கேன் இம்ப்ரூவ் எல்டர்லி அட்டானமி. கண்டிப்பாக இதெல்லாமே எல்டர்லியோட அட்டானமி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பட் டிஜிட்டல் டிவைட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வில் பிளே அ மேஜர் ரோல். எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியுமானா அந்த இடத்துல டிஜிட்டல் டிவைட் பிளேஸ் அ மேஜர் ரோல். சோஷியல் செக்யூரிட்டி ப்ரெஷர், rising old age dependency ratio can increase pressure on pension, healthcare and family resource. கண்டிப்பாக சோஷியல் செக்யூரிட்டி ப்ரெஷர் வந்து ஏஜிங் பீப்புளால் கிரியேட் ஆகும். ஸோ வே ஃபார்வர்ட், இந்தியா நீட்ஸ் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ், யூனிவர்சல் சோஷியல் செக்யூரிட்டி, accessible health care, geriatric care, digital inclusion and support for family caregivers while developing a skill care workforce நம்ம டெவலப் பண்ணணும். Population aging will transform family, gender, migration, care system for India. It supports appropriate social and economical policies. It can become opportunity to develop a productivity silver economy rather than merely a demographic burden. ஸோ இதை ப்ரொடக்டிவ் சில்வர் எக்கானமியாக மாற்றணும் ரேதர் தன் மியர்லி டெமோகிராஃபிக் பேர்டனாக கன்சிடர் பண்ணாமல். சி திஸ் இஸ் ஹவு வி கேன் ஆன்சர் சச் அ கொஷின் பேஸ்ட் ஆன் ஏஜிங் பாப்புலேஷன். சோஷியல் ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது, ஜெண்டர் ரோல்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் அ சச் அ கைண்ட் ஆஃப் கொஷின் இன் த மெயின்ஸ் 2026. ஸோ கம்மிங் அப் வித் அ third question. So this we can discuss in next part. Sorry.
This is part 1 of expected society questions. பார்ட் 2ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.